ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம், வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த இதழ் பகுதி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரும்புகளில் இந்த மாதிரி ஒரு பூலையும் உள்ள ஒரு நரம்பு பகுதி மாதிரியும் அடியில் ஒரு நரம்பு இருக்குங்க. அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம பாருங்கள், சென்ட்ரலில் ஸ்டெம் மாதிரி நல்ல நரம்பு மாதிரி நீட்டமாக இருக்கிறதையும் அடிப்பகுதியில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கிறது ரெண்டையும் எடுத்துடணுங்க. வாழைப்பூ பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, காலைல எழுந்தோடனே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாழைப்பூ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மென்சஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த வாழைப்பூ நல்ல தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் மாதிரி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த வாழைப்பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த வாழைப்பூவில் இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லதுங்க. அதே மாதிரி நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது. கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த உங்களுக்கு நான் புரியணுன்றதுக்காக எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். எல்லா லேயர் எடுக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா உள்ளே அந்த நரம்பெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே நம்ம கட் பண்ணி சமைச்சிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், நம்ம இது எல்லா வாழைப்பூவும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறமா எப்படி நம்ம பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டிங்கன்னா போதும். சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அடுத்தது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. கணையமுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வாழைப்பூ. வாழைப்பூவில் வாழைப்பூ வடை, வாழைப்பூ அவியல், வாழைப்பூ கூட்டு, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துட்டு அடுத்ததா கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை கூட இந்த வாழைப்பூ குறைக்குதுங்க. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தருது. இப்போ காரத்துக்கு ஏற்ப நம்ம காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோம். சாம்பார் பொடி வேணுன்றவங்க சாம்பார் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு ரெண்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். சாம்பார் பொடி கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரத்த சோகை உள்ளவங்க கூட இந்த வாழைப்பூவை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சோகை நோய் அவங்களுக்கு வராது. லாஸ்ட்டாக துருவின தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வாழைப்பூ பொரியல் சாப்பாட்டில் பசங்களுக்கு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா
ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூவில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருங்க. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.